காலை வணக்கம். இடதுசாரி, வலதுசாரி, சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒரு அரசுக்கு பல்வேறுபட்ட கொள்கைகள், பார்வைகள் இருக்கலாம். ஆனால் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை, உலகை சுடுகாட்டாக்குவதை ஒரு கொள்கையாக ஒரு நாடு கொண்டிருக்குமானால் அது பாகிஸ்தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிகச்சரியாக சமீபத்தில் கூறியது போல பல்வேறு நாடுகள் வெவ்வேறு ஏற்றுமதியை செய்கின்றன. ஆனால் தீவிரவாதத்தை ஒரு நாடு, பயங்கரவாதத்தை ஒரு நாடு ஏற்றுமதி செய்கிறது என்றால் அது பாகிஸ்தானாக தான் இருக்க முடியும். அம்மக்கள் நமது சகோதரர்கள், அவர்கள் மீது நாம் எந்த வன்மமும் கொள்ளக்கூடாது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சி, அது ஓர் ஆட்சி இல்லைங்க, பல ஆட்சி நடக்குது. ஒரு பக்கம் அரசு, ஒரு பக்கம் உளவுத்துறை, ஒரு பக்கம் இராணுவம் என பீத்து கொண்டு ஒரு காட்டாட்சி, பேயாட்சி பாகிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கிறது. அது நமது பிரச்சனை இல்லை. ஆனால் நமது அமைதியை தொடர்ந்து குலைக்கக்கூடிய செயல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வருகிறது. இப்பொழுதைய பிரதமர் நரேந்திர மோடியோ, முந்தைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கோ, அதற்கு முந்தைய இந்திய பிரதமர்களோ பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த, தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் பாகிஸ்தான் கிட்ட அதுவெல்லாம் எழுபடுவதே இல்லை. சமீபத்தில் உரியில் நடந்த தாக்குதல் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முந்தைய தாக்குதல்கள், அதற்கு முந்தைய சூழ்நிலைகள் எல்லாம் தெரிந்தது. பாகிஸ்தானுக்கு தெரிந்த மொழியில் நாம் பேசுவோம் என்று மீண்டும் ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்று நடந்த சம்பவம் நேர்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். திருப்பி அடித்திருக்கிறது இந்தியா. இது சரியான நடைமுறை தான். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்ட்ரெயின், நாம் கவனமாக இருப்போம், அவங்க என்ன செய்தாலும் நாம் பொறுப்போடு நடந்து கொள்வோம், நாம் அமைதியாக இருப்போம் என்ற நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிலை. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத கேம்பை தான் அழித்தோம் என்பது நம்மளுடைய நிலைப்பாடு. இது பலன் தருமா? இனி செய்ய வேண்டியது என்ன? ஒரு போர் மேகம் மூழ்கிறதோ அப்படிங்கிற அச்சமும் சந்தேகமும் கூட எழுகிறது. அந்த நிலைக்கு இட்டு செல்லப்படுகிறதோ சூழ்நிலைகள்ங்கிற கேள்வி எல்லாமும் எழுகிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் வான்படையில், இந்திய வான்படையில் பணியாற்றிய திரு சேத்து கோபிநாத் அவர்கள். பாகிஸ்தானுடனான இந்தியாவின் பல யுத்தங்களில், அனைத்து யுத்தங்களிலும் பங்காற்றியவர் திரு கோபிநாத் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார்கள். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார்கள். அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரசுடைய மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நேர்களே பாகிஸ்தானிலிருந்தும் ஒரு அன்பர் இணைய இருக்கிறார். இஸ்லாமாபாத்திலிருந்து பாகிஸ்தானை சேர்ந்த பத்திரிகையாளர் திரு ரோஷான் கட்டாக் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு கோபிநாத் அவர்களுக்கு தான். பல்வேறு யுத்தங்கள்ல நீங்களும் பங்காற்றிருக்கிறீங்க, குறிப்பாக பாகிஸ்தானுடனான இந்திய யுத்தங்கள்ல. நேற்று இந்த ஒரு சூழ்நிலையில இந்திய ராணுவம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கையை ஒரு முன்னாள் ராணுவ வீரராக எப்படி உணர்றீங்க? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஊகம், இன்னும் பல இடங்கள்ல அச்சம் என்னன்னா, ஒரு போர் சூழ்நிலை, ஒரு நியர் வார் சிச்சுவேஷன் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது மறுக்கக்கூடியதா இல்ல அந்த அளவுக்கெல்லாம் போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இது ராஜதந்திர ரீதியா அணுகுனா போற வர வாய்ப்பில்லை. ஆனா நம்முடைய எதிரின்னு நினைக்கப்படுற பாகிஸ்தான் இதுவரைக்கும் சமாதான முயற்சிகள் எதுக்கும் சரியான ரிப்ளை கொடுக்கல. அவங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதே அவங்களுடைய ஸ்டேட் பாலிசி ஆயிடுச்சு. அதனால வார் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நம்ம வரவேற்காமையும் இருக்க முடியாது. நம்ம திருப்பி ரிட்டாலியேட் பண்ணி தான் தீரணும். அந்த சூழ்நிலைக்கு நாமும் பங்காற்றணுமா, இல்லாட்டி நம்ம இன்னும் கூட அந்த ஒரு ரிஸ்ட்ரெயின், நேற்று முன்தினம் வரைக்கும் இந்தியாவோட நிலைப்பாடு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்ட்ரெயின், அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், நாம் பொறுமை காப்போம், சர்வதேச அளவில் அவங்கள ஐசோலேட் பண்ணுவோம், தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு, அதை தாண்டிய தேவை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சே. இப்போ 40 டெரரிஸ்ட் உள்ளுக்குள்ளே கிராஸ் பண்ணி வர ரெடியாக 3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கேம்பை அமைச்சிட்டான். இனி ஒரு நைட்டு ஆன உடனே அவங்க உள்ளே பூந்துருவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்காங்க, அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் இன்னுமா நம்ம உயிரிழப்பையும் பொருள் இழப்பையும் சந்திச்சுட்டு இருக்கணும்? அப்போ ரிட்டாலியேட் பண்ணலைன்னா எப்போ பண்ண போகிறோம்? ஒரு போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆமாம், என்னுடைய கருத்து அதுதான். திரு கனகராஜ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, பல்வேறு கட்சிகளுடைய கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி உட்பட ஏறத்தாழ அனைத்து கட்சிகளும்
இந்திய ராணுவத்துடைய நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு ரிஸ்டென்ஃபுல்லான ஒரு நிலைப்பாடை எடுத்துருக்கிறீங்க. முழு மனதாக இந்த செயல்பாடுகளை நீங்கள் வரவேற்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தவறாக புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திருத்துங்க. இதை நாங்கள் வரவேற்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குகிறது, தீவிரவாதத்தை ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டு இருக்கு. அவர்களுக்கு புரிகிற மொழியில் ஒரு பதில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒரு தாக்குதல் கூட சொல்ல முடியாது. அங்கே ஒரு தீவிரவாத கேம்ப்ஸை போய் நம்ம தாக்கியிருக்கோம், அவங்கள தாக்கணும். எனில் இது முற்றிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்திய பிரதமரின் பின்னால், இந்திய ராணுவத்தின் பின்னால், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுடைய ஹெட், இந்திய ராணுவத்தை முழுமனதாக ஆதரிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் எல்லோரும் இல்லையா? பொதுவாக இராணுவத்தை ஆதரிக்கிறதுங்கிற பிரச்சனையே இதில் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய முடிவின் அடிப்படையில் தான் இராணுவம் செயல்பட முடியுமே தவிர, இராணுவம் அதனுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது. நீங்கள் பாகிஸ்தானில் இராணுவம் சொந்த விருப்பத்தின் பேரில் செயல்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஸ்டேட் என்கிற அமைப்பே முழுமையாக நம்மூரில் இருக்கக்கூடிய நிர்வாகம், நீதித்துறை, இராணுவம், காவல்துறை அப்படியெல்லாம், அல்லது சட்டம் இயற்றுகிற பாராளுமன்றம் அப்படியெல்லாம் இது ஒன்றுக்கொன்று செக் அண்ட் பேலன்சஸ் அந்த நாட்டில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இல்லை. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு முந்தைய அரசாங்கம் தான் 5 ஆண்டுகள் முழுமையாக அவங்க நிறைவு செஞ்சாங்க. அதில் ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கத்து நாடு, ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அந்த தேவையையும் நாம் உணர்கிறோம். எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் சொல்லும்போது அதை டோட்டலாக நீங்கள் சொன்ன மாதிரி வரவேற்கல அப்படியெல்லாம் பேசலாம். ஆக்சுவலாக இதற்கு மேல் இது எஸ்கலேட் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் நீங்கள் எல்லாருடைய வாய்ஸ்லையும் ஒரு பொலிட்டிக்கல் டோன் இருக்கும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அவரவர் கட்சியினுடைய நிலைப்பாடுகளின் அடிப்படையில் தான் அது இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நாட்டினுடைய மக்கள், நான் ஸ்டேட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில பிரிவுகள், அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய போட்டிகள் கூட சில நேரங்களில், இப்போ இன்றைக்கி இம்ரான்கான் பேசியிருக்கிறத பார்த்திங்கன்னா, நரேந்திர மோடிக்கு எப்படி பதில் சொல்வது என்பதை நாளைய பேரணியில் நான் சொல்லி காண்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இம்ரான்கானோட ஸ்டேட்மெண்ட். அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார்ல, பழைய கிரிக்கெட் வீரர். ஸோ இந்த பொலிட்டிக்கல் டோன் இருக்கும். அவங்களுடைய உள்நாட்டு குழப்பம் நம்ம பிரச்சனை இல்லை. நம்மளை தாக்குறான், ஒரு முறை இல்லை பல முறை தாக்குறான். அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், அன்புக்கரம் நீட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியல. அன்புக்கரத்துக்கு கிடைச்சது தீவிரவாதம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவர்களுக்கு என்ன பாஷை புரியுமோ அதில் பேசுவோம். இல்லை அதில் நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் டோன்னு நான் சொல்லும்போது, கடந்த காலத்தில் காங்கிரஸ் இருக்கிற போது உள்ளுக்குள்ளே யாராவது தீவிரவாதிகள் தாக்குனாங்கன்னா எந்த டோனில் பிஜேபி பேசியிருக்கோ அந்த டோனில் இப்போ எந்த கட்சியும் பேசலை. நீங்கள் அவ்வளோதான் விட்டுட்டீங்க. இந்தியாவில் காங்கிரஸ் பேசியிருக்கு. எதில் 56 இன்ச்சு மார்பு நீங்கள் இன்னும் தாக்கலைன்னு சொல்லலாம் கூட. இல்லை ஒரு நடவடிக்கையை ஆதரிப்பது. நீங்கள் ஊரியில் வந்ததோ அல்லது பத்தான்கோட்டில் வந்ததோ நம்முடைய இராணுவ வீரர்களை பக்கத்தில் இருந்து அடிக்கிறதுக்கு கொடுத்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அது கடந்த காலத்தில் அது எப்படி பேசப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பொறுத்தளவில் ரைட், எங்கெல்லாம் பயங்கரவாதிகள் இருக்காங்கன்னு நினச்சோமோ அதை தாக்கணும், அழிச்சிருக்கோம், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அதை ஒரு போர் என்ற நிலைமைக்கு கொண்டு போவது சரியல்ல என்பது தான். இதில் வலுவான நாடு, வலு குறைந்த நாடு என்கிற பிரச்சனை இல்லை. உலகம் முழுவதும் நீங்கள் 2வது உலக போருக்கு அந்த போரை நாம இனிஷியேட் பண்ணோம்னா அது பொறுப்பற்ற தன்மையாக இருக்கும். நம்மளை தொடர்ந்து தாக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம அமைதி காத்துட்டு நம்ம காந்தி தேசம் அப்படின்னு கை கட்டி நின்னோம்னா நம்ம ஒரு வீக் ஸ்டேட்டா, ஒரு பலகீனமானவரா அவர்களால, உலக நாடுகளால பார்க்கப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. லெட்ஸ் நாட் கிரியேட் a war situation. அதாவது வந்த சண்டையே இல்லை, அதாவது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்று ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு கல்லாக இருக்கலாம், அதுக்கு பின்னால் வேற ஒரு ஆயுதமாக இருக்கலாம். இன்றைக்கி பொருளாதார தடைகளும் வேறு சில விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்களாக வந்திருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் மிக வலுவாக எதிர்த்தடி திருப்பியடி என்று பேசினாலும் இறுதியாக நீங்கள் உட்கார்ந்து பேசித்தான் முடிவெடுக்க வேண்டியது இருந்தது. இது வரைக்கும் நம்ம எதிர்த்து அடிக்கல. அவங்கள போல தீவிரவாத தாக்குதலை நம்ம அங்க போய் செஞ்சிடல. தீவிரவாதிகளை அங்க ஊடுருவல. நம்மை தாக்க முற்படக்கூடிய தீவிரவாதிகளை முன்பே அழித்தோம், முளையிலேயே கிள்ளி எறிந்தோம் தீவிரவாதிகளை. இல்லை, அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இதை அந்த
டெரரிஸ்ட் கேம்பை அடிச்சது என்பதற்கு மேல போக வேண்டியதில்லை, எஸ்கலேட் பண்ண வேண்டியதில்லை கருத்தாக இருக்கிறது. இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, தீவிரவாதிகளை எல்லாம் தாக்கியிருக்கிறது எல்லை தாண்டி. இது பல கேள்விகள் எழுப்ப வாய்த்து வருகின்றோம். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த பகுதியில் இணைகிறார் மற்றும் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைகிறார். இருவருடைய அனுமதியோடு பாகிஸ்தானில் இருந்து இன்னொரு விருந்தினரும் நம்முடைய இணைகிறார், திரு ரோஷான் கட்டாக் அவர்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். குட் டு see you, Roshan, after a very long time. This ongoing tension, Roshan. This ongoing tension, which is a battle-ready situation indeed, is very unfortunate, Roshan. But I'm sure you would agree that India has been so restrained, so tolerant, so responsible on this matter. But these have limits, don't they? If you hit me once, I tolerate. You hit me twice, I tolerate. Thrice, I tolerate. But it happens again and again. There is a need to show that I'm not weak. That is exactly what India has done. If someone is wholly responsible for the situation having escalated to this level, is it not the establishment in your country? Well, good to talk to you, Hari, after a while. Remember, we met at the Human Rights Convention in Geneva at the UN headquarters. And over there, I mean, when we met, we talked about, how to bring together the two countries, how to make more of this people-to-people contact. You started to question rightly that, we're going through some terrible times. Who's responsible for it? I mean, I was just checking out the Indian media, and, they say that, Pakistan provoked us, they did this, they attacked us, they killed some soldiers. On the other side, in Pakistan, the mainstream media are exactly talking about the same things, that, they provoked us, we did this, and we've, captured one of the Indian soldiers. I'm going to stay away from this blame game and this warmongering. It's very unfortunate, and I believe we need to, calm down the tensions, because the two countries simply can't afford this war. We both are nuclear powered. There's like 1.5 billion people in these two countries. I mean, we've got other such important issues like, poverty. We've got like, illnesses, basic cures for illnesses. Going into this thing, it's just terrible. And then, I would say that both the media, Pakistani and the Indians, they have, acted a little irresponsibly. They've been, adding to this hype, adding to the tensions. And another thing I would add, Hari, that so many of these progressive liberals, facts are facts. Even the escalation happened from your side. The engagement has to be two-way. Well, Hari, responsibility must be two-way. Well, Hari, I mean, we get to hear in our media the same thing, that, the escalation, the provocation was from the Indian side. Now, I don't know what the reality was. I don't want to get into that. That's not true. I think like Churchill said, that war is too serious a matter to be left for the journals. This is not something, the army guys should be deciding, I think there should be more, the talk should be on the army doesn't decide the war. Army doesn't decide surgical strikes. In my country, it is the political boss. There is a constitution, there is an institution that works. That's not the case in your country. I'm sure you'd agree. I'm sorry, repeat that question. You said what? Army doesn't decide surgical strikes in my country. It is the political boss. It is by a constitution, the institutions work. But that's not the case in your country. We don't know who is the boss in your country. Is it whether the Raheel Sharif or the Nawaz Sharif, the ISI or the remnants of Osama bin Laden? So you raised this question of, democratic institutions and who is at the helm of affairs in Pakistan. Yes, I mean, we have struggled with democracy. Our democratic institutions can evolve the way other countries have, which, got their independence almost at the same time, which is unfortunate. But having said that, I think at the moment, the political government, Nawaz Sharif and the army, they're on the same boat. They're on the same footing, they're on the same page. So, yeah. Doesn't look like that. India to one space, when there is a concrete attempt to talk, we get gifted with terror attacks. Modi invites Nawaz Sharif to his swearing in.
Then comes the Herat attack. Then he goes to Pakistan to greet Sharif on his birthday. And India gets Pathankot attack as a return gift. Talking to Nawaz Sharif has been a futile exercise. Which Sharif should we talk to? I don't think, it doesn't look like both the Sharif are in unison. They don't look like in unison. Well, I mean, blaming Pakistan or the government or the army or the ISI for those attacks, I don't know. Maybe some non-state actors in Pakistan, they were involved there. But then, I mean, extremism on both sides have been a problem. But I agree. I mean, even this is the government's point of view. I mean, in Pakistan, I'm seen as a critic of the government, of the army. But you know, that's even the official point of view that Pakistan's land should not be used for terrorism or even export of terror. And yeah, as far as that goes, yeah, I mean, both countries are struggling with this rising extremism. You've got the extreme right in India, you've got the extreme right in Pakistan, and this is one serious issue. And it's sad that in the 21st century we are struggling with these things. We are dealing with these things. Agreed on that. ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருதரப்புலையும் இருக்கிறது. ஆனால் அது இரண்டு தரப்புலையுமே அதற்கான முனைப்புகள் இருக்கணும். அது ஒரு தரப்பு முனைப்பாக இருக்க முடியாது. அவர் என்ன சொல்றார், ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவணும், இரண்டு தரப்புலையுமே பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன, அதற்கு தான் முன்னுரிமை இருக்கணுமே தவிர போர் போன்ற ஒரு சூழ்நிலை அதை நோக்கிய முன்னெடுப்பெல்லாம் ரெண்டு தரப்புலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. டஸ்ட் பி டூ வே, ரெண்டு தரப்பும் அதை செய்யணும். இந்தியா மட்டுமே இதை செஞ்சுட்டு இருக்க முடியாது. I'll come back to you, ரோஷன், again. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய கட்சியும் இந்திய ராணுவத்துடைய செயல்பாட்டை பாராட்டி இருக்கிறது, இந்திய அரசையும் பாராட்டி இருக்கிறது இந்த செய்கைக்காக. நிச்சயமாக ஒரு அரசியல் சார்பற்று இதை பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை அங்கீகரிக்கணும். ஆனால் இது ஒரு சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாட்டி இந்த ஒரு நிகழ்வு சாத்தியமா? இந்திய பிரதமருக்கு இந்த ஒரு பாராட்டியும் கிரெடிட்டையும் நம்ம கொடுக்கத்தானே வேண்டியிருக்கு இந்த வாரத்தில். அதாவது இதை பொறுத்தவரை பிரதமர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள், இந்திய இராணுவம் மத்திய அரசினுடைய பிரதமருடைய முடிவை எடுத்து அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சி மனப்பூர்வமாக அதை வரவேற்கிறது. நம்முடைய இராணுவ வீரர்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் தியாக உணர்வையும் பாராட்டுகிறது. இந்த நேரத்தில் தேசம் முழுவதும் ஒரே அணியாக இருந்து பிரதமருடைய கரங்களை, மத்திய அரசினுடைய கரங்களை தேசத்தினுடைய பாதுகாப்பு குறித்து பலப்படுத்த வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து இல்லை. ஹரி, நீங்கள் நிறையா பேசுனீங்க. இப்பொழுது கூட த ஃப்ரெண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் அவரோட கூட நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இதில் நண்பர் கனகராஜ் சொன்ன கருத்துக்களையும் உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கி பல்வேறு காலகட்டங்களில் ஒரு அரசினுடைய வெளியுறவு கொள்கை, ஒரு அரசினுடைய இராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே விவாதத்திற்குட்படுத்தப்பட்டு அதனுடைய விளைவுகள் பரிசீலிக்கப்பட்டு எதிர்கால முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இதை போன்ற நடவடிக்கைகள் எவ்வளவு தூரத்திற்கு அது பாதிக்கும் அல்லது பயன் தரும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அந்த நாட்டு நண்பர்களிடம் பேசி பயனில்லை. ஏனென்றால் உலகத்தில் இன்னைக்கு ஒரே நாடு அமெரிக்க விமானங்களையும் போர் வீரர்களையும் நாட்டின் ஒரு பகுதியிலே வைத்துக்கொண்டு இன்னொரு பகுதியில் தாலிபான்களையும் வைத்துக்கொண்டு அமெரிக்காவிடம் பணம் வாங்கி தாலிபான்களை அழைக்கிறோம் என்று சொல்லி அதே பணத்தை தாலிபான்களுக்கு கொடுத்து அமெரிக்காவிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஒரு முழு நேர பயங்கரவாதத்தையே தங்களுடைய ஏற்றுமதியாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு. அங்கே இதற்கு இந்த பயங்கரவாதிகளை தேச தொழிலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற பயங்கரவாதத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்ட ஒரு இராணுவம், இவர்கள் ரெண்டு பேருடைய மெர்சியில் வாழக்கூடிய ஜனநாயக அரசு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பொம்மை அரசாங்கம், இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்பதை விட நமக்கு ஏற்பட்ட சோதனை என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு கட்டம் நீங்கள் சொன்னீங்களா, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தேர்ஷோல்ட் ஆஃப் டாலரன்ஸ் அது இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்ட்ரைண்ட் மீறி இன்னைக்கு நம்ம ஒரு சர்ஜிக்கல் அட்டாக்கு போயிட்டோம். ஆனால் இப்போ போஸ்ட் சர்ஜிக்கல் அட்டாக் வாட் வுட் பி த சிச்சுவேஷனுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதில் நீங்கள் நான் நம்முடைய இராணுவத்தினுடைய ஒரு நண்பர் சொன்ன மாதிரி நான் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ஒரு வார் இமினன்ட்னு நான் நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி மே பி அட்வென்ச்சரிஸ்டிக் பட் இட் இஸ் நாட் சூசைடல். அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு அவர்களே ஒரு வார் என்பது இந்தியாவும் பாகிஸ்தானும் பக்கத்தில் இருக்கின்ற சைனாவும் இருக்கின்ற போது உலகத்திலே 3 நியூக்ளியர் பவர்ஸ் ஒரே மையம் கொண்டு இருக்கின்ற பகுதி இன்னைக்கு உலகத்திலே இந்த பகுதி தான்.
ஆகவே வார் என்று வந்துவிட்டால் அடுத்து நியூக்ளியர் வார் என்பது தவிர்க்க முடியாத ஆகிவிடும் என்பதை இரண்டு தரப்பினர் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இது நியூக்ளியர் ஆப்ஷன் இருப்பது என்பதற்காகவே நாம் எவ்வளவு நாள் பொறுத்திருக்க முடியும் என்பதில் நம்முடைய பிரதமருடைய நிலைப்பாட்டில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் இன்னைக்கு இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இதை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இதற்கு என்ன ரூட் காஸ், பாகிஸ்தானுக்கும் நமக்கும் எங்க கருத்து வேறுபாடு, எங்க ப்ராப்ளம், எதை வைத்து அவர்கள் அந்த நாட்டிலே நம்மை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று பார்த்தால் காஷ்மீர் ஒன்றுதான். ஆகவே இந்த காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரமும் இதில் இருக்கிறது என்பதை நாம் தவிர்த்து விட முடியாது. அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ் பிளேயிங் எ வெரி டேஞ்சரஸ் கேம். அவங்க தொடர்ந்து அதை ஒரு இன்டர்னல் பிரச்சனையா ஒரு சர்வதேச பிரச்சனையா மாற்றத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே பேசிய தருணங்கள் இருந்தது. மோடி நவாஸ் ஷெரீஃபை போய் பார்த்த ஒரு சில வாரங்கள்ல நமக்கு அவர்கிட்ட ஒரு பதில் கிஃப்ட் கிடைக்குது, பத்தான்கோட்ல தாக்குதல். பேசியவர்கள்ட்ட பிரயோஜனமே இல்லாத ஒரு சூழ்நிலை தானே நம்ம இந்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. வாட் இஸ் தேர் டு டாக் வித் தெம்? நான் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் நம்முடைய மக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கின்ற நம்முடைய இந்திய குடிமக்களிடம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க காவேரி பிரச்சனை இருக்கு, ஒரு 100 விவசாயிகள் காவேரி ஆற்றில் நின்று அவர்கள் போராடிய உடனே நாம் எல்லோரும் குரல் கொடுக்கிறோம். அரசாங்கம் அவர்களிடம் என்னவென்று கேட்க வேண்டும், அவர்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் பேசுகிறோம். அந்த மக்கள் போரிடுகிறார்கள், போராடுகிறார்கள், அழுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். எதற்காக இவ்வளவு நடக்கிறது? 60 ஆண்டுகள் ஆகிவிட்டதவே, உங்கள் பிரச்சனை என்ன? அதை நாம் கேட்க வேண்டாமா? அதை கேட்க வேண்டும் என்று அவர்கள் கேட்பதற்கான உரிமை நாம கொடுக்கணும்ல. அதைத்தான் நான் சொல்றேன். அணுகணும், அதை தீர்க்கணும், அதுதான் ஒரு பிரச்சனையுடைய மைய புள்ளியா இருக்கும்போது அதை அணுகணும் அப்படிங்கிறீங்க. நிச்சயமா ரொம்ப முக்கியமான கருத்து. நான் மீண்டும் ரெண்டாவது நான் இன்னும் ஒன்று முடிச்சிடுறேன். அமெரிக்கா அமெரிக்கன் செனட் should pass a resolution that Pakistan is a state sponsoring terrorism. அவர்கள் முன்பு ஒரு 5 நாளுக்கு முன்னால் IMF $170 மில்லியன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு அமெரிக்கா கொடுத்த ராணுவத்தினுடைய தளவாடங்களுடைய மதிப்பு என்ன? இன்னைக்கு கூட நம்முடைய பிரதமர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அட்டாக் முடிவதற்கு முன்னாலேயே அவர் யாரிடம் பேசுகிறார்? நம்முடைய NSA, நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தோவால் எங்க யார்கிட்ட பேசுகிறார்? ரைஸ்ட பேசுகிறார். அமெரிக்கன் நேஷனல் அட்டாக் நடந்து கொண்டிருக்கின்ற போது, அட்டாக்கு 2 நாளைக்கு முந்தி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசுகிறார். நீங்கள் அனுமதி பெறுவது அவர்களிடம், என்ன நடக்கிறது என்று சொல்வது அவர்களிடம். ஆனால் அந்த அமெரிக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு 2 பேர் புள்ளையும் ஆட்டி குழந்தையும் கிள்ளி விடுகிற சூழ்நிலை இருக்கிறதோ என்கிற அச்சம் இருக்கிறது. அதை நம்முடைய பிரதமர் வலுவாக உணர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய சில்வர் லைனிங் என்னன்னா, இஸ்லாமிக் கண்ட்ரி சப்போர்ட்டட் அவர் மூவ். இன்னைக்கு சவுதி அரேபியா நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்கு, UAE நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்குது, பஹ்ரைன் நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்குது, பங்களாதேஷ் நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்குது, ஆப்கானிஸ்தான் நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்குது, ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணிருக்குது. ஆகவே இவ்வளவு இஸ்லாம்னால இதுல மதம் என்பதே இல்லை. ஆனால் இதற்கு ஒரு மத சாயம் பூசக்கூடாது, அதை பற்றி கவனமாக இருக்கணும். ஆகவே இன்னைக்கு அமெரிக்கா ஒரு ரெசல்யூஷன் போட்டுச்சுன்னா பாகிஸ்தான் ஆர்மி வில் ப்ளீட். என்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு சம்பளம் கிடைக்காதுங்கிற நிலை வருகிறதோ அன்னைக்கு தான் இந்த டெரரிசம் நிக்கும். நான் பானதி அவர்கள்ட்ட எடுத்து போறேன். இந்திய அரசு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஒரு ஆலை அப்படிங்கிற அளவுல அவங்கள்ட்ட அந்த தகவல் பரிமாற்றி கொண்டோம். முன்பு இல்லாத கடுமையா பாகிஸ்தான் விவகாரத்திலையும் அமெரிக்கா எடுத்திருக்கிறது, இங்கிலாந்து எடுத்திருக்கிறது. வி சப்போர்ட் இந்தியா இன் இட்ஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறது. வானதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இது நிச்சயமாக இந்திய அரசின் முன்பு ஒரு பாலிடிக்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் தி வாட்டர்ஸ் எட்ஜ் என்று சொல்வார்கள். ஒரு வெளியுறவு அப்படின்னு வரும்போது அரசியல் மாச்சரியங்கள் எல்லாம் கடந்து அரசின் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான நிலைப்பாடு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இதை மையப்படுத்திய ஒரு அரசியல் போஸ்டரிங் நடக்குதோ அப்படின்னு தோணுது. இது மாதிரியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் மன்மோகன் சிங் காலத்திலையும் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதுக்கு இவ்வளவு ஒரு பொது கவனமோ இது ஒரு பொலிட்டிக்கல் முன்னெடுப்பும் தேவையா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. இல்லை, அது அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு செயல்பாடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிற ஒரு பார்க்குற பார்வை ஒரு பொலிட்டிக்கல் சர்க்கிளில் நேச்சுரலாகவே இருக்கும். இதன் மூலமாக ஸ்ட்ரென்தன் ஆக இருக்குது. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துகிறாங்க. எங்கே கிரெடிட் அப்படிங்கிறது திரு மோடி அவர்களுக்கு அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்கான அதுலேயும் ஒரு அரசியலை பார்க்க முடியும். இதில் குறிப்பாக
ஒரு விதத்துல காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி போர் மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகாதீங்கிறது வந்து அரசியல் அந்த அர்த்தம் இல்ல அதுல. நீங்க அந்த சொல்ற வார்த்தை அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் நாம் இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் இத்தனை பேர் உயிரிழந்தது அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் வெளியில நீங்க ஏன் சொல்றீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததை பத்தி இதையே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாதிரி ஆக்கணும் அப்படின்னா, கண்ணு முன்னால ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ச்சியா இது நாட் என் சிங்கிள் இன்சிடென்ட். தொடர்ச்சியா நாம ஒவ்வொரு தடவை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகளை அணி திரட்டல் அப்படிங்கிறது கடந்த 2 ஆண்டுகளா நம்ம மிக கடுமையா பண்ணோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் நம்மளோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது மட்டும் இல்ல சைனாவோட நம்மோட தொடர்ச்சியான அவங்க உறவுகள் மேம்பட்டதால இன்னைக்கு சைனா கூட அப்படியே ஓபனா பாகிஸ்தான் ஆதரவு நிலைய பாகிஸ்தானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க துணை நிற்போம்னு சொல்லுது. ரஷ்யா வந்து எப்பவுமே நம்மளுடைய ஆதர்ஷ நண்பனா இருந்திருக்கு. ஆனா ரஷ்யாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் செய்யுது அப்படின்னா அது மற்றதெல்லாம் நம்மளுடைய ராஜதந்திர வெற்றினா இது நம்ம தோல்வின்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இதை நாம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு பக்கம் உலக அரசியல் அப்படின்னு ஒரு நிலையை பார்க்கும்போது பாகிஸ்தானை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற சூழல் கூட இன்னைக்கு நம்மளுக்கு சாதகமா வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு காலத்துல கிராஸ் பார்டர் டெரரிசம் முதல் கொண்டு நம்ம நாட்டில் அங்கங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஊக்குவித்தல் ட்ரைனிங் முதல் கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்ட்ரிய இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே பயங்கரவாதங்கிறது ஒரு அச்சுறுத்தலா மாறிட்டு வருது. குறிப்பாக உலக நாடுகள் உங்களுக்கு நன்கு நினைவு இருக்கும். மும்பை தீவிரவாத தாக்குதல் இல்லாட்டி கார்கில் யுத்தம் இந்த மாதிரியான இன்னைக்கு என்ன லைன் எடுக்குதோ அதே மாதிரி தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தி இருக்கு. அதற்கு பிறகு அது வந்து தீர்வு ஏற்பட்டிட இது வந்து ஒரு புதிய சூழல்னு சொல்ல முடியும். தீர்வுக்காக அதாவது இன்னைக்கு வந்து நம்மளுடைய தீர்வு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது பயங்கரவாதமாக மாறுகின்ற பொழுது பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகளை மிக மிக தீவிரமாக நுணுக்கமாக இந்தியா முன்னெடுத்தது. இன்னைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து ஒவ்வொரு நாடுகளுடைய நம்ம ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தின் போதும் பிரதமர் முன்னெடுக்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கு. நம்ம எங்கெங்கெல்லாம் 2 நாடுகளுடைய பேச்சுவார்த்தை வருகிறதோ அங்க எல்லாத்தையுமே நாம இந்த முயற்சி சேர்த்தேதான் பண்ணோம். வெறும் வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கறத மட்டும் இல்ல, இந்த நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு நாம எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனையை சேர்த்தேதான் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா வச்சுட்டு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் இதை செஞ்சுட்டே வந்தோம். அதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பலம், இந்த பலம்ங்கிறது வெறும் ராணுவ பலமோ இல்ல வந்து பொருளாதார பலம் அந்த இல்ல, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மன ரீதியாக இன்னும் இந்தியாவுக்கு வந்து உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை நம்மளுடைய அரசியல் பெற்று தந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இதற்கையே ரகசியமா பண்ணக்கூடாது. கண்ணு முன்னால ராணுவ வீரர்கள் உயிரிழக்கும் போது எந்த மாதிரியான மன தகிப்பை வந்து ராணுவ வீரர்களுக்கு அது உருவாக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, மக்களுக்கு சேர்த்து மக்களுக்கு என்ன தோணும், இந்த நாட்டுல யார் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உயிரிழக்கிறாங்க, சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும்? அப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை. உண்மை. இதை 2 விதமா தான் பார்க்கணும். நான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். மற்றும் நம்முடைய பாகிஸ்தானை சேர்ந்த நண்பர் ரோஷன் கட்டாக் அவர்கள் இணைந்திருக்கிறார், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார், திரு சேத்து கோபிநாத் இந்திய வான்படையில் பணியாற்றிய திரு சேத்து கோபிநாத் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, டிப்ளமேட்டிக்கலி நம்ம வந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்தக்கூடியதுல கணிசமான வெற்றியை சகோதரி வானதி சொல்வது போல அடையத்தானே செஞ்சிருக்கிறோம். அமெரிக்காவும் இங்கிலாந்து இது வரைக்கும் பேசாத கடுமையான மொழியை பாகிஸ்தான் பற்றி பேசுது. செயல்படுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இன்னொன்று, இன்னைக்கு சார்க் மாநாடே நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா புறக்கணிச்சிருக்கிறது, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவர்களெல்லாம் நாம் என்ன நிலைப்பாடை சொல்லி புறக்கணித்திருக்கிறோமோ அதே மொழியை பேசி புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தெற்காசியால மற்ற நாடுகளில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறதுல நம்ம கணிசமான வெற்றியை பெற்றிருக்கோம். இல்லை, நான் அப்படி பார்க்கல. அது ட்ரேடில் பிரதிபலிக்கணும், ஒவ்வொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் அது பிரதிபலிக்கணும். இந்த மாதிரியான அட்டாக் வரும்போது ஒரு குரலில் எல்லோருமே பேசுகிறார்கள். இப்போ நான் வந்து மீடியா ஒரு வாரம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. இந்தியாவில் எப்பெல்லாம் இராணுவ தளவாடம் சம்பந்தமான அந்த உற்பத்தியாளர்கள் மாநாடு நடக்குதோ அப்போ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவுக்கு அது வெளியே வரும். அது வந்து ஒரு ஹைப்பை உருவாக்குறது. நான் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறது, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஒரு ப்ராப்பராக இல்லைங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஆப்கானிஸ்தான்னா நீங்கள் காபூலை தாண்டி எங்கேயும் இல்லை. அது தாலிபான் யாரோட கிரியேஷன்?
அமெரிக்காவோட கிரியேஷன். இந்த வகையில் தான் மரியாதைக்குரிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய ஃபாரின் பாலிசியில் ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஷார்க்குக்கு நீங்கள் போகலைன்னு சொன்னது மட்டும் இல்லை, நாமுக்கு நீங்கள் போகலைங்கிறதும், அணிசேரா நாடுகள் மாநாட்டுக்கு நீங்கள் போகலைங்கிறதும் இதோடு சேர்ந்தது. இந்த காலத்தில் நீங்கள் வந்து இஸ்ரேலோடு நீங்கள் எப்படி நெருங்குறீங்கிறதோடு சேர்ந்தது. இந்த காலத்தில் நீங்கள் போட்டிருக்க லெமோ ஒப்பந்தத்தோடு அது சேர்ந்தது. இந்தியாவில் இனிமேல் நீங்கள் லாஜிஸ்டிக் அந்த ஒப்பந்தம் வந்த பிறகு அமெரிக்கா, நீங்கள் இப்போது நம்ம மரியாதைக்குரிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவங்க சொன்னாங்க, ஒரு பக்கத்தில் அமெரிக்க இராணுவம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் டெரர் குரூப்பு இருக்குது, அதிலேருந்து பணம் வாங்கினாங்க. இனிமேல் இந்தியாவிற்குள் அமெரிக்க இராணுவ வாகனங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஃபியூல் போட்டுக்கலாம் என்பது இப்போ போன போது நடந்த அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு அது கூட அவசியமாக இருக்குது. இல்லை, அதாவது நீங்கள் மற்ற விஷயங்களில் நீங்கள் பண்ண முடியும். இந்த பேலன்ஸ் ஆஃப் பவருங்கிறது உலகம் முழுவதும் 147 இடங்களில் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்க இடங்களில் இவங்களோட ஒத்துப்போகாத இடங்கள் அனைத்தும் பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு பிரச்சனைகள் வந்திருக்கு. தனக்கு லாபம் என்று தான் பாகிஸ்தான் கொண்டு வந்தது. நீங்கள் பின்லேடன் அடித்தது எங்கேருந்து வந்தது? பின்லேடன் யாருடைய உருவாக்கம்? அவர் வந்து சுயம்புவாக உருவாகி வந்தார். அமெரிக்காவே ஏற்றுக்கக்கூடியது. கரெக்ட். அல்கைதா யாருடைய உருவாக்கம்? தாலிபான் யாருடைய உருவாக்கம்? ஒரு ஸ்டேஜில் அமெரிக்கா தாலிபான் நல்ல தாலிபான் கெட்ட தாலிபான்னு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிற போது ஆக்சுவலாக இந்தியாவினுடைய நிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. சைனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் பக்கம் நிக்குது அப்படிங்கும்போது அமெரிக்கா நட்புறவை நேசக்கரத்தை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது. இல்லை, நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் உங்கள் மீது மட்டும்தான் அவங்க தாக்குதல் நடத்தலை. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ரைட்டு பவருக்கு வந்து அவர் கட்டாக் வந்து கரெக்டாக சொன்னார். அது பவருக்கு வந்தால் என்ன நடக்கும்? மலாலா பேசினாலும் அடிக்கும். இராணுவ பள்ளியில் இருக்கக்கூடிய மழலை குழந்தைகள் 100க்கு மேற்பட்டோரை அது வாடில் துப்பாக்கியாக சுடும். அது இந்திய குழந்தை, பாகிஸ்தான் குழந்தை எல்லாம் பார்க்காது. அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவரை போட்டு தள்ளும், அந்த நாட்டினுடைய ராணுவ அதிகாரியாக இருந்தவரை போட்டு தள்ளும். அதுக்கு எந்த வித நீங்கள் அது நமது பிரச்சனை இல்லை. அது நம்மளை தாக்கும் போது இல்லை, ஐயோ அது அவங்களையும் கொல்லுது நம்மளையும் கொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பச்சாதாபம் பண்ண வேண்டிய இல்லை. இல்லை, நான் அப்படி சொல்ல. இவங்க கூட சொன்னாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறாங்க. இந்த தடவை ஜாக்கிரதையாக பேசியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. ராஜ்வர்தன் சிங் ரத்தோர் வந்து நீங்கள் இப்போ பர்மாவில் போய் நாங்கள் பார்டரை தாண்டி போய் அடிச்சுட்டு வந்தோம், 56 இன்ச்சை நிரூபித்தோன்னு சொன்னோன்னே பர்மா, அதுவரை அமைதியாக இருந்த பர்மா, டெரர் டார்கெட்டை அடிக்கணும்னு விட்ட பர்மா என்ன சொல்லிச்சு? எங்கள் எல்லையை யாரும் தாண்டி வந்தது தான் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிச்சு. ஏன் அப்படி போகும்? அந்த சமயத்துல பாகிஸ்தான சொல்லிச்சு, நீங்க பர்மாலலாம் நடத்தலாம், எங்கள்கிட்ட நடத்த முடியாது. இன்னைக்கு சாத்தியமா இருக்கு. இல்ல, அதே இதை எந்த ஒரு இல்ல எந்த நாடும் இன்னொரு நாட்டின் மீது எப்பாவது அடிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது சாத்தியம். நீங்க அமெரிக்கா என்னுடைய வான்வெளியில் எவனும் மீற முடியாதுன்னு சொல்ற போது அது போறது. நான் அதனால தான் அதை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவோ பிரான்ஸோ நீங்கள் வந்து இந்த டெரர் குரூப்பெல்லாம் வளர்த்து விட்ட பிறகு அவர்கள் நாட்டில் உதவாங்கிட்டு இருக்காங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அது ஒரு இயல்பாக வந்து எல்லா நேரத்திலும் ஒரு கஷ்டத்தில் இருக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியிருக்கு. எனவே நான் சொல்ல இந்த விஷயம் வந்து அடித்தது கரெக்டு. இதுக்கு மேலே அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால், எஸ்கலேட் பண்ணினீங்கன்னா அது 2 நாட்டுக்குமே பிரச்சனையாகத்தான் முடியும். எந்த அப்புறம் உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் தரப்பையும் பொறுத்து இருக்கு இல்லையா? இது நாம எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு தான் தொடர்ந்து நம்ம நடத்தி வந்தோம். பொறுமையா நாம இருந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நாம ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் உலகத்துக்கு நாம நிரூபிச்சிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நாம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய டாக்டர் மன்மோகன் சிங் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கறது ஆல்வேஸ் இட் இஸ் a responsible democratic government அப்படிங்கறத நாம ஒவ்வொரு முறையும் எக்ஸிபிட் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அதுக்கான நேரம் உருவாகி இருக்கிறது நம்மனால இல்ல. எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதனோட பொறுப்புணர்வு அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல. அதனாலதான் கோழிக்கோட்ல பிரைம் மினிஸ்டர் பேசும்போது நீங்க கூட ரெஃபர் பண்ணீங்க, எங்க குழந்தைங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, நாம 2 பேரும் ஒரே நேரத்துல விடுதலை ஆனோம், ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன்னு சொன்னாரு. நீங்க பாகிஸ்தான்ல எந்த விதமான கல்வி முறை இருந்ததுனாலதான் நீங்க மலாலா படிச்சா அடிப்பேன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க மாத்திர கல்வி முறை ஒரு காலத்தில் இந்தியாவில் அந்த மாற்றம் போனீங்கன்னா வேற டாபிக். இதுதான் எப்பவுமே இடதுசாரி சிந்தனையாளர்கள் தேசபக்திக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம்
நீங்க எல்லாரும் இருந்தீங்கல்ல சுதந்திர போராட்டத்துல உங்க ஆட்கள் யாராவது ஒருத்தர் இருந்தா சொல்லுங்க. எல்லாரும் தேசபக்தியோட தான் இருக்கோம். அப்ப சுதந்திர போராட்டம் அதாவது ஒருவருடைய தேசபக்தியை கேள்வி கேட்கிற நேரம். ஏங்க நான் இங்க டாபிக் நாம பேசி வைக்கிறது விட்டு எதுக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு போகணும்? இவங்க ரெஃபர் இல்ல மலையாவை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னால ஒரு ஐடியாலஜி இருக்கு. நீங்க ஐடியாலஜி இருக்குறத பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு. எந்த அளவுக்கு டெமோக்ரஸிக்கு உங்களுக்கு ரிலேட்டட் क्वेश्चन தனி. நீங்க சொந்த போராட்டத்துல கலந்து கொள்ளாததுக்கு உங்க ஐடியாலஜி காரணம்ன்றது என்னோட அபிப்பிராயம். இன்றைக்கு பிரதமர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக பலன் தந்துவிடும் என்கிற பதற்றத்தால் இந்த வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க. வரணும். ஏன் வரும்? பிரிட்டிஷ்காரங்க இருந்தபோது இங்கே இருக்கட்டும்னு சொன்ன உங்களுக்கு நீங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருத்தரை சொல்லுங்க. ஒருத்தருடைய தேசப்பற்ற யாரும் கேள்வி கேட்கணும். எல்லாருமே இந்த நாட்டில் வந்து ஈக்குவலான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நான் என்னுடைய நண்பர் திரு ரோஷன் அவர்கள்ட்ட தான் மீண்டும் கேட்க விரும்புறேன். ரோஷன், கேன் யூ டினை பாகிஸ்தான் has been a breeding ground of terror from 9/11 to 26/11 to Pathankot to Uri? These all emanated from where you exactly are. This list is endless, brother. Well, I'm not sure about 9/11 if that had something to do with Pakistan. Yeah, OBL was caught from here. He was assassinated in Pakistan and in Abbottabad, as you know, very close to the Pakistan Military Academy. There has been accusations, and even critics in Pakistan, including me, have been critical of Army's double game, ISI's double game. I mean, on surface they say that we are cracking down on the terrorists, the extremist outfits, but some are suspicious of their sincerity. Some say they have been patronizing some of these groups, and they see them as strategic assets, and their paradigm of strategic depth that includes this area of Afghanistan has been going on, and they have their share of critics in Pakistan, which is sad. The sad thing is that in such times when things are like so tense between the two countries, I've noticed, and even my activist friends in India, because we like in touch on Facebook, on WhatsApp groups, and including some very well-known activists, they have been complaining that in such times when they do the normal critique of the government of army, they are like in a second label as traitors, especially in these times. For me, it is very important that those critics don't, keep quiet. They keep on criticizing the governments, their armies, their wrongdoings. That is very important. There is a dire need of it in your country. On this side of the border, the army has been extremely restrained. Even the political government is restrained. Even now, there have been so many attacks, and the retaliation comes after so much of restraint. There's hardly any need of it here on this side of the border. I'm not sure about what has been happening on ground, because in Pakistan, the mainstream media has been saying that, India provoked it, India started it. So let's not go into it. Coming back to what I was saying. There was a Uri attack and there were 19 Indian soldiers killed. That is the reason why the whole issue emanated. Well, yeah, people, India how did India has had these concerns that, India did not provoke that. Yeah, I mean, the provocation came from the other side of the border. Well, I mean, yeah, India has had this concern of, Pakistan sending, when it comes to funds, arms, and, sending these guerrilla fighters into the Indian occupied Kashmir. And, not just there. They have been exported to Bombay in so many parts of our country. Pathankot, Uri, just not to the Pakistan occupied Kashmir, just not to Kashmir. Well, Harry, again, there's also debate, that some of these militants, they aren't in, governments or armies' control. I mean, there is this issue of double gaming, but not all of them are in control of the ISI or Pakistan army. So the degree of their involvement, exporting terror, that's questionable. As far as the Mumbai terror attacks are concerned, it has been established beyond doubt that the Pakistani hands are behind, the establishment was behind. I mean, okay, I don't think so that the Pakistani government has been handed over evidence which establishes direct connection. I mean, indirect hands, even critics in Pakistan have been saying that, international community. It is because of the government's wrong policy and double gaming that these things are happening even outside Pakistan.
And another question I would like to take to you is, there is an elected government in Jammu and Kashmir dealing the internal issues of the state. But what answer has Pakistan to give for the human rights violations in Balochistan? I know, as a good friend of mine, you've been working very closely with the Baloch people. Yeah, you're right. I mean, human rights activists in Pakistan, they have been raising the Pakistan military's involvement in, human rights violations in Balochistan. Thousands of people have disappeared. We've, come across mass graves, and there's like a lot of resentment and hatred among the Baloch. Some even calling outright separation from Pakistan. Yes. Having said that, there are human rights activists and human rights friends. They've also been reporting some human rights violations by the Indian military in Kashmir, in Indian held Kashmir, and especially lately with this use of this special type of, I don't know what is it called, this shotgun, and it has this capacity to blind people. So there have been people have been raising voices about that too. But Hari, I would like to mention one thing that But that's a law and order issue that we are able to maintain. There is an elected government in Jammu and Kashmir, elected by that own people, but the people of Jammu and Kashmir. But that's not the case in Balochistan. Look at your territories; they are in utter chaos. That's not the case here. Well, I wouldn't really compare the two places. I mean, Kashmir is still, it's disputed. Balochistan it doesn't have that status of being disputed. But of course, I see there are like serious human rights violations, and Mr. Modi's statement, a few weeks back on Balochistan. The mainstream in Pakistan, the mainstream media, they have been critical of it. But some of Baloch nationalists, especially the ones living in asylum in Europe and England, they have welcomed it. Yes. And it again maybe shows the level of resentment these Baloch have towards the government in Pakistan. When your Prime Minister time and again raises our internal issue, the Kashmir, Indian Prime Minister raised Balochistan. Well, yeah, you're right. But, what I was saying that, people have been, most of the people in Pakistan have been very critical of that statement, of, Modi's statement on Balochistan. Kashmir, again, it's a disputed territory, so it doesn't really, can be directly compared to Balochistan. Brother, let us agree to disagree. Kashmir is our internal issue. I'm sure we'll get an opportunity to speak again. Thank you very much, Roshan. Thank you very much, Roshan. Thank you, lovely talking to you, Hari. Thank you very much. Thank you very much. Thiru Peter Alphonse, உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது சகோதரி வானதி அவர்கள் இன்னைக்கு சொன்னார்கள். அதாவது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பொதுவுடைமை கட்சியை சார்ந்தவர்களுக்கோ இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்களுக்கோ பாரதிய ஜனதாவை தவிர்த்த மற்ற கட்சிக்காரர்களுக்கோ தேசபக்தி இல்லை என்பது சொல்வதும் தேசப்பற்று இல்லை என்று சொல்வதும் நியாயமாக இருக்காது. இன்று பொதுவுடைமை இயக்கங்களில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய விளிம்பு நிலைகளை தொட்டு பெரிய தியாக தழும்புகளை தாங்கினார். நல்லா சொன்னார் அவர் கனகராஜ். 1924 துவங்கப்பட்ட RSS அதற்கு பிறகு 1947 வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் என்ன பங்கு ஆற்றியது என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த கொஸ்டினுக்குள்ள போனா அது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். விவாதம் வளர்ந்துகிட்டே இருக்கு. நான் முடிச்சறேன். இல்ல நான் முடிச்சறேன். ஒரே வார்த்தை. அதாவது இப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிநாடுகளில நமக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நாடுகளுடைய கருத்துக்களை திரட்டுகிறோமோ, அதை போல நம் நாட்டுக்குள்ளே இதை போன்ற பிரச்சனைகள் வெளியே உருவாவதற்கு எதை போன்ற நிலைப்பாடை நாம் எடுக்கணும்னு பார்க்கணும். அதுக்கு எதை போன்ற பாதுகாப்பு செய்யணும்னு பார்க்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைனாவிலிருந்து 150 பேர் உள்ள வர்றாங்க, ஒரு மாகாணாட்டுக்கு வர்றாங்க. போகஸ் லெட்டர் வாங்கி அவங்க உள்துறை அமைச்சகத்தினுடைய கிளியரன்ஸ் வாங்கி வர்றாங்க. இதே மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? முதுகெலும்பு இல்லாத பிரதமர்னு சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் பாதுகாப்பில் பல குளறுபடிகள் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஆகவே இன்னைக்கு அமெரிக்காவை கவனமாக கையாள வேண்டும். இது எஸ்கலேஷன் ஆகிவிடக் கூடாது. ஒரு நியூக்ளியர் வாருக்கு நாம் தான் வடிவமைப்பு நிலைமை வந்துடக்கூடாது என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. அந்த பொறுப்புணர்வோடு தான் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து நரேந்திர மோடி வரைக்கும் நம்ம நடந்துட்டு இருக்கோம். நிச்சயமா அதிலிருந்து நம்ம விலகி போக மாட்டோம்னு நம்பலாம். இறுதியான கருத்து திரு கோபிநாத், ரொம்ப சுருக்கம். மன்னிக்கணும். எல்லாரும் ப்ராப்ளத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்களே ஒழிய சொல்யூஷன் இதுவரைக்கும் யாரும் கொடுக்கல. ரொம்ப சுருக்கமா மன்னிக்கணும், கொடுக்கல. 60 வருஷமா சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை 2 வருஷத்துல சால்வ் பண்ணியே தீரணும்
அப்படின்னு பார்த்தா முடியாது. இப்போ நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது வந்து இட் வில் கண்டினியூ. இஃப் Do you think it should continue? I don't say it should continue. It will continue if again Pakistan harbors terrorists in its territory. அவர்கள் கையில தான் இருக்கு, நம்ம பொறுப்பு அவங்க கையில. ரொம்ப சுருக்கமானது சகோதரி, ரொம்ப சுருக்கம். இன்னைக்கு தேவை பாரத் மாதா கி ஜெய். மாற்று கருத்துல ஆனா வந்து அந்த பாரத மாதா எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற கருத்து யாரும் முன்வைக்க கூடாது. எல்லாருக்கும் சொந்தம் இந்த பாரத தாயோடைய பெருமை. எல்லோருமே பாரத தாயின் பிள்ளைகள். இங்கிலாந்துல இங்கிலீஷ்ல ஒரு பிரபலமான ஒரு பழமொழி உண்டு, பாலிடிக்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ். ஒரு அயலுறவு அப்படின்னு வரும்பொழுது அரசியலை கடந்து நாம் வந்து ஒரு தேசமாக சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்துல தான் இருக்கணும். அப்படித்தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஒரு பொறுப்புணர்வோடு தான் இந்தியா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையை இந்தியா பெரிதாக்கியது அப்படின்னு இருந்ததில்லை, இருக்கவும் கூடாது. அதே சமயத்தில் வந்த பிரச்சனையை எப்படி சரியா கையாளணுமோ அப்படி சரியா கையாளணும் அப்படின்னு நம்புவோம். அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்தனர்களுக்கும் நன்றி. வணக்கம்.